உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார் என்ற இந்த 11வது மாத வாக்கு தத்தமாக இந்த வார்த்தையை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். யோசுவா சொன்ன இந்த வார்த்தை, யோர்தானுக்கு முன்பாக ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தான் என்றால் பிரச்சனை என்று ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. பிரச்சனைகளை கடக்க வேண்டும். அந்த பிரகாயித்து வருகிற யோர்தானை கடந்து ஜனங்கள் போக வேண்டும். யோர்தான் நதி என்பது அது மிகவும் அகலமான ஒரு நதி. ஆழம் சுமாராக இருக்கும், ஆனால் அதனுடைய இழுப்பு சக்தி மிக தீவிரமாக இருக்கும். அதுவும் அறுப்பு காலத்திற்கு இந்த தண்ணீருடைய வேகம் பயங்கரமாக இருக்கும். அப்போ ஜனங்கள் இந்த தண்ணீரை யோர்தானை கடந்து போனால்தான் அவர்கள் சுதந்திரிக்கிற இடத்திற்கு செல்ல முடியும். ஆகவே யோசுவா இதை கடக்க வேண்டுமென்றால் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். Today is holy, tomorrow is miracle. Today is holy, tomorrow is miracle. இன்று பரிசுத்தம், நாளை அற்புதம். இன்று பரிசுத்தம், நாளை அற்புதம். எனக்கு அன்பான தேவனுடைய இரக்கத்தையும் மனது உருக்கத்தையும் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு இந்த 11வது மாத வாக்கு தத்தம், இன்று பரிசுத்தம், நாளை அற்புதம். நாளை அற்புதம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தத்தை கொடுக்கிற பரிசுத்தமான தேவனுடைய முகத்தை நோக்கி நடப்போம், யோர்தானை கடப்போம்.